வணக்கம், ஐ எம் ஃப்ரம் டிஎம்கே. வணக்கம், ஐ எம் ஃப்ரம் தாவேகா. என்னடி இது? என்ன ஆரம்பமே சைலண்டா போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். டிஎம்கே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, மக்களுக்காக என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? ஆனா நாங்கெல்லாம் லிஸ்ட் எல்லாம் எடுத்து விட்டுன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க 1 மாசம் பண்ணீங்கல்ல. சரி, எடுத்து விடுங்க கேட்போம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. என்ன பண்ணீங்களா? பெண்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்கோம். இவ்வளவு பெரிய எங்க அப்பா பேர்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம். மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளவு பண்ணிருக்கோம். என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? என்ன மக்களே, எவ்வளவு பண்ணிருக்கோம்? இது மட்டுமா பண்ணிருக்கீங்க? எக்ஸ்ட்ராவா இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன பண்ணிருக்கோம்? பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கீங்க, இளைஞருக்கு கஞ்சா போதையை கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அசிங்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம மக்களுக்கு சமுதாயத்துல பாதுகாப்பே கொடுக்கல. நாங்க பண்ணோம்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் 10 நாள்ல எப்படி 10 நாள்ல ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டீங்க. நீங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ண வந்திருக்கீங்களா? மக்களுக்கு நல்லா ஆட்சி செய்ய வந்திருக்கீங்களா? இத பத்தி என் தலைவரே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கலையா நீங்க? அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க? நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். ஓ, இதுவா? ஆக்சுவலா அவங்க தலைவர் இருக்காருல்ல, பேசுவாரு, சூப்பரா பேசுவாரு. நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கிழிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பேச பயப்படுறாரு. ஏங்க, நீங்க முதல்வருங்க, போய் மக்கள் முன்னாடி நான் என்னமா நான் பேசுவேன் அப்படின்ட்டு. எங்க ஸ்டாலின் ஐயா பேசலையா? ஸ்டாலின் ஐயா பேசினாருப்பா. ஸ்டாலின் ஐயா பேசினபடியே மீடியாக்காரங்க எல்லாம் காமிச்சிட்டாங்களா? என்ன காமிக்கல? திருச்சிலாம் விடலையா? அதே மாதிரி எங்க தலைவர் பேசுறதையும் திருச்சி விடலன்னா என்ன? ஏன் எங்க எம்எல்ஏவே விட மாட்டாங்க? அவங்க வேற விஷயம் பேசினா இவங்க வேற விஷயமா கொண்டு போயிடுறாங்க. முதலமைச்சர்லாம் எந்த மூளைக்கு, அதுவும் விஜய் அவர்கள் சும்மா அவர் நடந்து போனாலே அவர் மேல கேஸ் போடுறாங்க. அவர் எப்படிங்க பேசுவாரு? மீடியால பேசுறத வச்சு கேஸ் போட்டீங்கன்னா அது கூட நீங்களாம் தயங்க மாட்டீங்க. எல்லாவும் பார்த்துப்பா. சரி, ஓகே. இங்கதான் பிரஸ் மீட் பேசுறாருல, என் தலைவன் தானே தலைவன் உதயநிதி, யாரே உதயநிதி கொஸ்டின் பண்றாரு. சோஃபா போது பின்னாடியே இவரும் போறாருன்னு. இதுக்கு எங்க பதிலு? ஏங்க, சோஃபா போதுன்னா அவங்க ஆபீஸ்க்கு அவங்க சோஃபா புக் பண்ணிருக்காங்க, அதனால போகுது. இதுக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? பாக்கலையா எடிட்டு? அந்த சோஃபா தூக்கிட்டு போகும்போது 2 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, பாக்கல? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது வெறும் சோஃபா இல்ல, புஷ்பா சோஃபா. மக்களுக்கு தெரியும், போய் கேளுங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கு பாரு. ஏங்க, புஷ்பா சோஃபா அப்படின்றது காரணத்துக்காகவே ஏஐ மூலியமா எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க. இந்த காலத்துல ஏஐ வந்து ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சுங்க. நீங்க பண்ணாத ஏஐயா சொல்லுங்க. இங்க பாருங்க, இல்ல நீங்க பல்லு விளக்கல. சரி, ஓகே. அதுக்கு நான் காரணமா? சொல்லுங்க மக்களே, டிஎம்கே அது காரணமா? நீ பல்லு விளக்கணும்னா உனக்கு பல்லு தேய்க்க சோம்பேறித்தனம், உனக்கு ஆட்சி செய்ய தெரியல. அந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு சொன்னா நியாயமாயிடுமா? ஏங்க இருங்க, ஆட்சிக்கு வந்தே 30 நாள் தான் ஆகுது, ஓகேவா? வெறும் 30 நாளுங்க, ரொம்ப தள்ளிலாம் போயில்ல, வெறும் 30 நாள் தான். யாரு மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தா? செந்தில் பாலாஜி அவர்கள், ஓகேவா? இவ்வளவு நாள் அவரோட பீரியட்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? டக்குனு தாவேகா ஆட்சி வந்த உடனே கரண்ட் கட் ஆகுதா, எல்லாத்தையும் தூக்கி வித்துடுறாங்களா, என்னென்னமோ சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுவும் அவர் இருக்கிற சரௌண்டிங்ல தான் இப்படிலாம் ஆகுது. யார் முக்கிய காரணம்? மக்களே, சும்மா இவங்கெல்லாம் பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். என்னப்பா, தண்ணி வேணுமா? தவிக்கிறோ? இல்ல நாங்க கர்நாடகா கிட்ட வாங்கி குடிச்சுக்கிறோம். ஓ, அப்படியா விஷயம்? சரி. கர்நாடகாக்கும் எங்க தலைவர் தான் வரணும், தெரியும்ல? கர்நாடகால இருக்கிற முக்கியமான சூப்பர் ஸ்டாரு எங்க கிட்ட இருக்காரு, அது தெரியும்ல? ஓ, அப்படி. இப்போ பிரசன்ட்ல ஒருத்தர் வரப்போறாரு எங்க கட்சிக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
அவரு என்ன பண்றாரு தெரியுங்களா? ஏங்க இப்போ நான் சாப்பிட போறேன், அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னா ஓகே வந்து போடு வராங்க, நான் சாப்பிட போறேன். ஓகேங்களா? அம்மா நான் சாப்பிடட்டுமா வேணுமா, நீ கமெண்ட் பண்ணுமா, நீ ஓகே சொன்னா நான் சாப்பிடுறேன், நீ வேணான்னு சொல்றனா நான் சாப்பிட மாட்டேமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சாப்பிட மாட்டேமா, இப்படிலாம் சொன்னா உனக்கு பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிடணும். இருங்க இதுக்கும் நான் விளக்கத்தை சொல்றேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, அவங்களுக்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, இல்ல விஜய் அரசியலுக்கு வர்றதுலாம் எனக்கு பிடிக்கலப்பா, அவரு நடிச்சுட்டே இருந்திருக்கலாம், நடிப்பு தான்ப்பா அவர் பக்காவா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்களா? ஒரு நடிப்பு பக்காவா பண்ணுவாரா? ஏங்க விஜய் நடிக்க மாட்டாராங்க. சூப்பர். எங்க தலையை உதயநிதி அடிப்பீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? டான்ஸ் பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு கிளிப்ப போய் நீங்களே பாத்துட்டு வாங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு கலைங்க. கலையை வந்து நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. என் தலைவன்லாம் வந்து எவ்வளவு பெரிய ப்ரொடியூசரு, என்ன மாதிரி ஆளு தெரியல உங்களுக்கு? என் தலைவன் குடும்பமே கலை கொடுப்போம், தாத்தால இருந்து அப்பால இருந்து ஏன் இப்ப பேர வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கும் பையனும் வந்துட்டான். பாத்தீங்களா, நீங்களே சொல்றீங்க வாரிசு அரசியலுங்க. ஃபுல்லா அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். சிஎம்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும், எம்எல்ஏலாம் இல்ல கவுன்சிலர் வரைக்கும் வாரிசு அரசியல்னா, வாரிசு அரசியல்னா திமுக, திமுகனா வாரிசு அரசியல். சரி அதை விடுங்க, நம்ம என்ன பத்தி பேசிட்டு இருந்தோம்? ராகவா லாரன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க தானங்க அப்படி கொண்டு போனீங்க. அவர் என்ன பண்றாரு சூப்பரா, அதாவது பேய் படம்னா இப்படிதான் எடுக்கணும்னு அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவரை கூட்டின்னு வந்து, அதாவது இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. உங்க தளபதி இருக்காருல்ல, அவர் என்னைக்காச்சும் சினிமால இருக்கும்போது பண்ணிருக்காரா? என்ன பண்ணிருக்காரு? என்ன ஹெல்ப் பண்ணிருக்காரு சொல்லுங்க. ஏங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, வருஷம் விருதெல்லாம் கொடுப்பாரு, பார்த்தது இல்லையா நீங்க? அவருலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. ஏங்க இந்த ராகவாளரன் சொல்றீங்களா, அவரு வர சொல்லுங்க, நம்ம கட்சியில சேர்த்துக்கிறோம், சூப்பரா பெரிய ஆளாக்கி விடுறோம். ஏன்னா அப்படி பண்றாரு அவரு. ஆமா கண்டிப்பா பெரிய ஆள் ஆக்குவாங்க. ஜூலியவே ரொம்ப பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. இது வரைக்கும் விட்டுருங்க. நீங்க நாங்க எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில கோரிக்கை எல்லாம் விட்டுருந்தீங்க. அதுல முக்கியமா என்ன விட்டீங்க, நாங்க 1000 ரூபாய் தரோம், அதை முதல்ல அதிகப்படுத்தி 2500 ரூபாய் தரோம்னு சொன்னீங்க. இப்போ நாங்க சொன்னா அந்த 1000 ரூபாய் தான் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீ பஸ்ஸும் நாங்க சொன்னா அதே இதுதான் ஓடிட்டு இருக்கு. காலை உணவு திட்டம் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், நாங்க 2500 ரூபாய் தரோம்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் தரல. இப்போ உங்களால ஒரு சிலர்லாம் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பிரெக்னென்ட்டா ஐ மீன் வந்து தாய் மாமன் சீரு தரேன் பிரெக்னெண்டா இருக்கிற தங்கச்சிங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி வரீங்களா? ஓகே நான் தப்பா யோசிச்சிட்டேன். ஆனா உங்க ஆட்சி நடந்தா அந்த மாதிரி ஆகவும் செய்யும், யாருக்கு தெரியும். என் தங்கச்சி பையனுக்கு 1 சவரன் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 1 சவரன் சொன்னாரு. அவங்களுக்கு நான் ஃப்ரீயா பிரெக்னன்சி இதுவும் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த 1 சவரனுக்கு எங்க போவீங்க? கேஜிஎஃப்ல நடிச்சிருக்காருல்ல யாஷ், அவர்கிட்ட போய் கேட்கலான்னு இருக்கீங்களா? மறந்துடாதீங்க, பார்ட் 2ல அவர் இறந்து போயிட்டாரு. ஏங்க வெயிட் பண்ணுங்க, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போனது யாரு? லட்சம் கோடி வரைக்கும் கடனை வச்சுட்டு போனது யாரு? கடன் தான் நீங்க வச்சிருவீங்க, ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 30 நாள் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடணுமா? சரி ஓகே, 10 லட்சம் கடன் சொல்றீங்களே, நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் நான் ரிட்டர்ன் சொல்லிருக்கேன்ல. ஆனா எல்லாம் மக்களுக்காக தான் பண்ணிருக்கோம், எங்களுக்காக 1 ரூபாய் கூட நாங்க எடுத்தது இல்ல. பாலியல் வன்கொடுமை மக்களுக்காக பண்ணாங்களாம். அத பிரேக் செஞ்சவங்களும் மக்களுக்காக பண்ணிருக்காங்களாம். இவங்க அதாவது 5 வருஷம் நாங்க பண்ணத டபுள் மடங்கா பிரேக் செஞ்சு, ஏதாவது எங்க ஆட்சியில நடந்துதாங்க ஒத்துக்கிறோம். ஏன் எங்க துரந்தர் பிரேமலதா விஜயகாந்த் கூட சொன்னாங்கதான், இல்லன்னு நாங்க சொல்ல. ஆனா என்ன அவரே ஒத்துக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஆட்சியில தான் அப்படி நடந்தாருன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா பழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு மேடையில நின்னு சொல்ல விடுங்க. அதுவும் உங்க கூட கூட்டணி வச்சிருந்தவங்களே சொல்ல விடுங்க. இப்போ எங்க ஆட்சியில நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஓ இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை மட்டும் தான் பண்ணுவீங்களா, நான் உங்க ஆட்சியை ஒழிக்கிறேன், அதே மாதிரி நீங்க பண்ண ஒரு ரெக்கார்டையும் ஒழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாசத்துல உழைச்சிட்டீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆட்சி நாங்க வரும்போது பண்ணுவோம்ல. இது ஊழலா? நக்கல்யா அவனுக்கு. இருங்க 30 நாள் தாங்க ஆயிருக்கு. போக போக எங்க தளபதியை பத்தி போக போக எங்க சிஎம் பத்தி நீங்களே பாப்பீங்க. அதாவது இப்போ உங்க ஆட்சிக்கு உங்க கட்சிக்கு ராகவா லாரன்ஸ் வரான்னு சொல்றீங்கல்ல, தயவு செய்து அவரு சிஎம்மா உட்கார வச்சிருங்க. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், அரசியல் வரது முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்க சிஎம் விஜய் இருக்காருல்ல, அவரு
கொஞ்ச நாளாவே அவர் பண்ற விஷயம் எதுவும் சரியில்லை. ஆஹா. பர்சனலாவும் தெரியும், கூட ஜெயலலிதாவை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஜெயலலிதா குட்டி ஜெயலலிதா. அதுவும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏங்க, தெரிஞ்சு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இப்ப நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பேசுறோம், ஒரு ஒர்க்க பத்தி பேசுறோம், அவரு செய்யற வேலையை பத்தி பேசுறோம். ப்ரொஃபஷனலா வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. வெளியே வந்தா உங்களுக்கு என்னங்க நினைப்பாங்க? உங்க பேர் அது அவரோட பர்சனல்ங்க. பர்சனல் கூட தலையிடுறதுக்கு நீங்க யாரு? நாங்க எதிரில இருந்து கேள்வி கேட்கதான் செய்வோம். இது நீங்க அவங்க கூட போறீங்கன்னு கேக்குறீங்களா? அப்படி நாங்க சொல்ல வரல, தப்புங்க. எனக்கு ஒரே டவுட். விஜய் வந்து அவங்கள கூட வச்சிட்டு இருக்காருன்னு இவ்வளவு பேச்சு வருது. அவங்க கிளியராவே சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டுன்ட்டு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. உங்க டெபுட்டி சிஎம் சொன்னாரா விளக்கத்தை? எதுக்கு சென்னையில கார் ரேஸ் விட்டாரு, அதுக்கு விளக்கத்தை கொடுத்தீங்களா? அதுதான் கொடுத்துமே, மக்கள் நல்லா இருக்கணும், மேரத்தான் மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்தோம். எல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தாங்க. எதுங்க என்கரேஜ்மெண்ட்? உங்க ஆள் பண்ணா என்கரேஜ்மெண்டா, எங்க ஆள் பண்ணா குற்றச்சாட்டா? சரி, ஓகே, விடுங்க. நான் சொன்ன கதைக்கு நீங்க வாங்குங்க. உங்க ஆளு ராகவா லாரன்ஸ் வந்தாருன்னா அவரை சிஎம் ஆக்கிடுங்க. எதனால இவர் வேணான்னு சொல்றேன்னா, 41 பேர் பலி கொடுத்துட்டு, அதாவது இலுமினாட்டின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்துல உள்ள போயிட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு அந்த சிலுவையை போட்டுட்டு நீங்க பாத்தீங்க அவர் போய் ரிவர்ஸ்ல போட்டத. கருப்பு கலர் பொட்டு, கருப்பு கலர் பொட்டு எல்லாருமே வைப்பாங்க. நான் கூட கருப்பு கலர் பொட்டு வைப்பேன். நான் தான் வந்து இலுமினாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அது அப்பதான் வைக்க வேண்டியது. இப்ப நாங்க கருப்பு கலர் பொட்டு அப்புறம் இஷ்டங்க. இப்ப வைப்பாரு, நாளைக்கு வைப்பாரு, நாளை கழிச்சு வைப்பாரு, இல்ல அவர் படுத்துக்கிட்டே கூட வைப்பாரு. உங்களுக்கு என்ன விஷயம்? சாத்தான வழிபடுறவங்க அதெல்லாம் வைப்பாங்களா? இருங்க உண்மை இருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கருப்பசாமி கும்பிடுறவங்க, அப்புறம் இந்த முனீஸ்வரனை கும்பிடுறவங்க, இவங்க எல்லாமே கருப்புல பொட்டு வைக்கதான் செய்யறாங்க. நீங்க இஷ்டத்துக்கு சாத்தான வழிபட்டாதான் கருப்புல பொட்டு வைப்பாங்க, போடுவாங்க. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ விட்டா கருப்புல நடிச்ச சூர்யாவை கூட இழுத்து விட்டுருவீங்க போல. உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சு ஏதாவது ஒண்ணு பேசணும், தாவேக்காவ திட்டிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் இவங்களுக்கு வேலையே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நேத்து வந்துட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதோ கவர்ச்சி மூலமா வந்துட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நீங்க கேள்வி கேட்க உரிமையே. இதுக்கு ஆன்சரே சொல்லியாவங்க. கவர்ச்சி விஜய் நடிச்சாராம். சரி, அப்படி நடிச்சதாக கூட இருக்கட்டுமே, மேடைக்கு மேடை வந்து இந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட விட்டது யாரு? உட்காந்து பார்த்தது யாருங்க? சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கவர்ச்சின்னு விஜய் சொன்னீங்கல்ல, கவர்ச்சி ஆட்டத்தை யாரு பார்த்தா? விஜய் மேடையில போட்டாரா கவர்ச்சி ஆட்டத்தை? படம் இருக்குல்ல, ஒரு நடிச்ச படத்துல இப்போ ரீசெண்டா அதெல்லாம் பாத்தீங்களா? குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, நான் ரொம்ப நல்ல படம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல். நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? மூவி வேற, பாலிடிக்ஸ் வேற, ரெண்டுத்துக்கும் வேற. இதையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஐடியாலஜி கிடையாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வந்தது காரணமே கவர்ச்சி மட்டும்தான். மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, கவர்ச்சி மட்டும்தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, நிறுத்துற அவனை. மக்களே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, இந்த 30 நாள் ஆட்சி நல்லா இருக்கா? இல்ல எப்பவுமே நாங்க தான் சொல்றேன், டிஎம்கே நல்லா இருக்கா? டிஎம்கே ஏஜென்சியா இல்ல டிவிகே ஏஜென்சியா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ